தாண்டி கிட்டத்தட்ட 1300 நாட்களை கடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ரஷ்யா யுக்ரைன் மோதலிலே தற்போது மீண்டும் தீவிரம் பிடித்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். என்றால் ரஷ்யா மட்டுமல்ல, யுக்ரைனும் பதிலடி தாக்குதலை தற்போது நடத்த ஆரம்பித்திருக்கு. அதற்கு காரணம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் நேட்டோ நாடுகளின் ஆதரவும் அவருடைய ஆயுத சப்ளை தொடர்ந்து கிடைப்பதும் தான் அந்த தைரியத்திற்கு காரணம் என்றுதான் கூற வேண்டும். ரஷ்யா தற்போது தீவிரமாக தாக்குதலை இரவு நேரங்களிலே ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறது. தற்போது நாம் பார்க்கின்ற காட்சி ரஷ்யாவில் உள்ள ஒரு இடத்தை யுக்ரைனின் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் தாக்குகின்ற செய்திதான். அதை நீங்கள் பார்க்கும் தாக்கப்பட்டு அந்த இடத்தில் மட்டும் சிறிய அந்த ட்ரோன் தாக்குதலால் புகை மூட்டம் வருவதை நம்மால் காண முடிகிறது. இவை அனைத்துமே தற்போது நமக்கு பிரத்யேகமாக கிடைத்த காட்சிகளை தான் தற்போது ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். எதிர் திசைகளிலே இரு நாட்டிலிருந்து வீசப்படும் ஏவப்படும் அந்த ட்ரோன்களும் ஏவுகணைகளும் சென்று கொண்டிருக்கின்றன. இரு நாட்டு ராணுவமும் எல்லையிலேயே அந்த வான்வெளியிலேயே இடைமறித்து அவற்றை அழித்து வருகின்ற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். நேற்று இரவு மட்டும், சனிக்கிழமை இரவு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு மட்டும் கடந்த அந்த இரவு, அதாவது சனிக்கிழமை மதியத்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் வரை என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ரஷ்ய தரப்பிலிருந்து 460 ஏவுகணைகளும் 460 ட்ரோன்களும் 20 ஏவுகணைகளும் ஏவப்பட்டன. அதே போன்று பதிலடியாக யுக்ரைனிலிருந்து 240 ட்ரோன்களும் 15 ஏவுகணைகளும் வீசப்பட்டன. இதிலே சில ஏவுகணைகள் மட்டும்தான் உள்ளே வந்து தாக்கியிருக்கின்றன. அதே போன்று ரஷ்ய தரப்பிலிருந்து வீசப்பட்டு பாதி வான்வெளியிலே தடுத்து நிறுத்தப்பட்டாலும் பல தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன. அங்கு பல சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக அந்த கட்டிடங்கள் எல்லாம் பார்க்கலாம். இவை அனைத்துமே கடும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது யுக்ரைன் தரப்பிலே. ரஷ்ய தரப்பை பொறுத்தமட்ட ரஷ்யாவில் இந்த தொடர் ஏவுகணை வீச்சின் காரணமாக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவின் விமான நிலையம், சர்வதேச விமான நிலையம் மாஸ்கோவிலே 3 இருக்கின்றது. அதிலே மிக முக்கியமான மாஸ்குவா விமான நிலையம் என்று கூறுவார்கள். இந்த மாஸ்குவா சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டது. அதனால் கிட்டத்தட்ட 140 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. பல விமானங்கள் திசை திருப்பி விடப்பட்டன. இதனால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்து அங்கேயே உறங்கிக் கொண்டிருந்த காட்சிகள் இவையெல்லாம் ரஷ்யாவின் விமான நிலையத்திற்கு வெளியே பயணிகள் உள்ளே செல்ல முடியாமல், விமானங்கள் இல்லாமல் வெளியே தங்கியிருந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு பிரத்யேகமாக கிடைத்த காட்சிகள் இவை அனைத்தும் ரஷ்யாவின் சர்வதேச மாஸ்குவா விமான நிலையத்தில் தான் இந்த காட்சிகள். இது அங்கு மட்டும் கலிங்கா விமான நிலையத்திலும் இதே போன்ற காட்சிகள் தான் காணப்பட்டன. எனவே ரஷ்யாவின் பல இடங்களிலே இது போன்ற ஒரு பதற்றங்களை சில மணி நேரங்களுக்கு நீடித்தது. பிறகு இயல்பு நிலை அங்கு திரும்பிவிட்டது. ஆனால் யுக்ரைனை பொறுத்தமட்டில் இன்றும் தற்பொழுதும் அங்கு தொடர்ந்து அந்த பதற்றமான சூழல், இயல்பு நிலை முற்றிலுமாக சீர்குலைந்திருக்கிறது. பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு பெரிதும் சிரமப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய நிலைதான் தற்போது அங்கு யதார்த்த நிலையாக காணப்படுகின்றதான் கூற வேண்டும். இந்த சூழ்நிலை தான் ரஷ்ய விமான நிலையம் மூடப்பட்டது, மாஸ்கோவா விமான நிலையம் மூடப்பட்டது என்பது பெரிய அளவு ஒரு செய்தியாக, தலைப்பு செய்தியாக மேற்கத்திய நாடுகளே பேசப்படுகிறது. என்றால் யுக்ரைனின் தாக்குதல் அந்த அளவுக்கு இருக்கிறது என்று ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டிரம்ப் உக்ரைன் அதிபருடைய ஜெலன்ஸ்கியுடன் பேசும்பொழுது, நாங்கள் ஆயுதங்கள் கொடுத்தால் உங்களால் மாஸ்கோவை தாக்க முடியுமா, குண்டு போட முடியுமா மாஸ்கோவிலே என்று கேட்டார். அதற்கு ஜெலன்ஸ்கியும் நீங்கள் ஆயுதங்களை கொடுங்கள், உரிய ஆயுதங்களை கொடுத்தால் நிச்சயம் தாக்குவோம் என்று கூறினார். அந்த வகையில் தான் தற்போது மாஸ்கோ நகரத்தை நோக்கி இந்த ஏவுகணைகளும் ட்ரோன்களும் வீசப்பட்டன. ஆனால் ரஷ்யாவின் வான் தடுப்பு இயந்திரங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வானிலேயே அந்த ட்ரோன்களையும் ஏவுகணையும் தடுத்து இடைமறித்து வானிலையை அழித்திருக்கின்றன என்றும் ரஷ்ய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக உக்ரைனின் எல்லை பகுதியில் சுமி, டொனாட்ஸ்கிங், கார்கிவ், அதே போன்று ஜாப்ரோஜியா போன்ற இடங்களில் எல்லாம் மிகப்பெரிய தாக்குதல் ரஷ்யாவின் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் தாக்குதலை நடத்தின. இதிலே அந்த பகுதிகள் எல்லாம் பாதிப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படும் யுக்ரைனுக்கு. அது மட்டுமல்ல, யுக்ரைன் தலைநகரை தாண்டி யுக்ரைன் எல்லை பகுதியில் உள்ள நேட்டோ நட்பு நாடுகளான போலாந்து, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, ருமேனியா போன்ற நாடுகளிலும் ஒரு பதற்றமான சூழல். அடுத்து நம்மை தாக்குமோ ரஷ்யா என்ற வகையில் அந்த எல்லை பகுதியை ஒட்டி உள்ள அந்த நாடுகள் எல்லாம் பதற்றம். உடனடியாக நேட்டோ விமானங்களும் தயார் நிலையிலே அந்த தாக்குதல்கள் வந்தால் அதை தடுப்பதற்கு தயார் நிலையில் விமானங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே ஒரு பதற்றமான சூழல் மீண்டும் அங்கு இரு நாட்டிடையே உருவாகி இருக்கிறது. இந்த சூழல் எப்பொழுது தனியும். ஆனால் ரஷ்ய தரப்பிலிருந்து கூறும்போது அமைதி பேச்சுக்கு ரஷ்யா தயாராகவே இருக்கிறது என அந்நாட்டின் அதிபர் புட்டின் கூறியதாக டிமிட்ரி மெட்வெடேவ் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, டிமிட்ரி கூறும்போது மிக தெளிவாக கூறுகிறார், ரஷ்யாவின் இலக்குகள்
சீர் செய்யப்பட வேண்டும். அந்த இலக்குகளை அடையும் வரை இந்த போராட்டம் தொடரும். ஆனால் அமைதிக்கு ரஷ்யா தயாராக இருக்கு, அமைதி பேச்சுக்கு தயாராக இருக்கிறது என்ற வகையில் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். ஆனால் ரஷ்யா ஏற்கனவே ஆக்கிரமித்த பகுதிகளை எல்லாம் அவர்கள் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்க அதை ஏற்பார்களா இல்லையா என்பதெல்லாம் சர்வதேச நாடுகள் ஏற்பது என்பது மிகவும் கடினம் என்றுதான் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த போர் எப்பொழுது முடியும் என்று பொதுமக்கள் இருதரப்பிலும் எப்பொழுது முடியும் என்ற ஏக்கத்துடன் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் உணர முடியும் என்பதுதான் அங்கிருந்து வரும் தகவல்கள் உறுதி செய்கின்றன. ஆனந்தி, நன்றி சண்முக சுந்தரம்.